தேவ ஐக்கியம் தேடு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15:1. ஆபிரகாமின் நாட்களில் ஜெப கூடுகைகளோ உபவாச கூடுகைகளோ இரவு ஜெப கூடுகைகளோ ஆராதனைகளோ சபைகளோ இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் தேவ உறவிலும் ஐக்கியத்திலும் மிகுந்த அனுபவங்களை உடைய மனிதனாக இருந்தான். அந்த உறவும் ஐக்கியமும் தான் தேவனுக்காக கடினமான காரியங்களை செய்திடும் ஆற்றலை ஆபிரகாமுக்கு அளித்தது. ஆபிரகாம் பிறந்த வளர்ந்த ஊரை விட்டு தான் அறியாத தூர தேசத்திற்கு போக தயங்கவில்லை. தன் மறுமனையாட்டியாகிய ஆகாரையும் அவள் மூலம் பெற்றெடுத்த இஸ்மவேலையும் பிரித்துவிட தயங்கவில்லை. தன் ஒரே மகனை பலியிட முன்வரவும் அவன் தயங்கவில்லை. தேவனுக்காக பல மனத்துயர்களை தாங்கிக் கொண்டான். தேவனுக்காக தன்னை அவர் பலவிதங்களில் தாழ்த்தி கொள்ள தயாராயிருந்தான். தனக்கு சந்தோஷத்தை தரத்தக்க பல விஷயங்களை அவன் தேவனுக்காக இழந்துவிட ஆயத்தமாயிருந்தான். தன் வாழ்க்கையில் மனதிற்கு பிரியமாயிருந்த எந்த ஒன்றையும் தேவனுக்காக நஷ்டப்படுவதற்கு அவன் ஒரு மனநிலையை உடையவனாயிருந்தான். இவைகள் யாவும் ஆபிரகாமுக்கு எப்படி சாத்தியமாயிற்று? அவன் தேவனோடு நேரடி தொடர்பும் ஐக்கியமும் உடைய மனிதனாக இருந்தான். அவன் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து அவ்விதம் செய்யவில்லை. தேவன் அவனுக்கு அவைகளை நேரடியாக சொன்னார். இவைகள் யாவும் தனக்கு தேவனால் நேரடியாக சொல்லப்படுகிறவைகள் என்ற நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. எனவே அவைகளுக்கு செவி கொடுத்து பின்பற்றுகின்ற ஒரு விசேஷ ஆர்வம் ஏற்பட்டதோடு அவைகளை செயல்படுத்தத்தக்க தேவையான ஆற்றலும் அவனுக்கு கிடைத்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முக்கியமாக விசுவாசிக்க வேண்டியதும் தேட வேண்டியதும் தேவ ஐக்கியமே. வருத்தப்படுகிறவர்களுக்கு தெய்வீக இளைப்பாறுதலை தர விரும்பிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்னதென, என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. இதுவே அவர் சொன்னது. என்னிடம் வாருங்கள் என்றால் என்னிடம் வந்து என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அவருடைய ஐக்கியம்தான் இதயத்திற்கு இளைப்பாறுதலை தருமே அன்றி அவரை குறித்த விசுவாசம் மட்டுமே அதை தந்துவிடாது. சிந்தனைக்கு, இறைவனோடு உள்ள உறவை குறித்து இன்று நீ கவலைப்பட்டால் நாளைய தின கவலைகள் தானாக நகர்ந்து போகும். ஆமென்.